நான் வர்றப்ப மைக்ல மண்ணின் மைந்தன் டிடிவின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே மன்னார்குடிங்கிறது நம்ம ஊர் தான். சேராங்குளம் தான் எனது சொந்த ஊர். நான் பிறந்தது எங்க பாட்டி வீட்டுல திருத்துறைப்பூண்டியில. ஆனா இந்த மன்னார்குடிங்கிறத வேற யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் நீங்க சரியாக யாருக்கு என்பதை கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. மண்ணின் மைந்தன் டிடிவி தினகரன் இங்க மண்ணின் மைந்தராக நமது அன்பு சகோதரர் எஸ்கே என்கிற எஸ் காமராஜ் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார். கடந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனியாக நின்றே இங்கே நமது மன்னார்குடி தொகுதியில் 41,000 வாக்குகளை எங்களுக்கு வழங்கினீர்கள். அன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மூன்றாவது அணியாக பார்க்கப்பட்டாலும் நமது மன்னார்குடி மக்கள் எங்களை கைவிடவில்லை. நாங்களும் அன்றைக்கு அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட பெரியவர் சிவராஜமாணிக்கம் அவர்களின் வாக்குகளையும் கூட்டியிருந்தால் உண்மையிலே நாம் அன்றைக்கு வெற்றி பெற்று இருப்போம். அம்மாவின் தொண்டர்கள் பிரிந்து கிடந்ததால் இடையில ஊரு 2 பட்டா யாருக்கோ கொண்டாட்ட மாதிரி இன்னைக்கு திமுக வெற்றி பெற்றுட்டு நமது கூட்டணி என்பது மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் துணையோடு தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்காக அதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு இங்கே கூட்டணி அமைத்திருக்கிறோம். நம்ம மத்திய அரசாங்கத்தோட சண்டை போட்டு நிதி கொடுக்கல திராவிட மாடல், அந்த மாடல், இந்த மாடல், பாஜக சிறுபான்மையிற்கு எதிரான கட்சி அப்படி எல்லாம் புருடா விடுறவங்க கிடையாது. தமிழ்நாட்டு நலனுக்கு தேவை என்ன? திட்டங்கள் வேணும், நிதி வேணும். அது யார்கிட்ட கிடைக்கணும்? பாகிஸ்தான்ல போய் வாங்க முடியும்? இல்ல ஸ்டாலின் போய் பங்களாதேஷ்ல வாங்க போறாரா? கிடையாது. இந்திய அரசாங்கத்திட்ட தான், மத்திய அரசாங்கத்தை வாங்க முடியும். அவர்கள் தமிழ்நாட்டில் 21 தேர்தலிலேயே அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் பிரிந்து கிடக்கக்கூடாது, நீங்கள் எல்லாம் ஒன்றிணையணும் சொல்லி என்னை அழைத்து மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு 21 தேர்தலுக்கு முன்பு பேசியது உங்களுக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கு கூட்டணி அமையாமல் போய்விட்டது. அன்றைக்கு நாங்கள் தனித்து நின்றோம். அன்றைக்கு அம்மாவின் ஆட்சி வர முடியாமல் போனது. அதற்கு காரணம் எங்களுக்குள்ள இருந்த பங்காளி சண்டை தான், ஒத்துக்கிறேன். வீட்டுல அண்ணன் தம்பி சண்டை போட்ட மத்த ஆளுகளுக்கு கொண்டாட்டம் தானே. எந்த வீட்டுல அண்ணன் தம்பி சண்டையோ பங்காளி சண்டையோ எல்லாமே இருந்தா யாராவது ஒரு வீடு இருக்குன்னா கை தூக்குங்க பாப்போம். யாராவது வீட்டுல அண்ணன் தம்பி சண்டை, இல்ல பங்காளி சண்டை, இல்ல மாமா மச்சான் சண்டை எல்லாமே இருக்குமா? நாங்க தனியா பிரிஞ்சு போய் கட்சி தான் ஆரம்பிச்சோம். சில வீட்டெல்லாம் வெட்டு குத்து கொலை கேஸ், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வரப்புக்காக போய் சண்டை போடுவாங்க. கரெக்டா? நாங்க கட்சிக்காக சண்டை போட்டோம், தனியா கட்சி ஆரம்பிச்சோம். நாங்க என்ன, அம்மாவுடைய திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற கொடிதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கொடி. அம்மாவுடைய பேர்ல கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம உடம்புல இருக்கிறது, நம்ம டிஎன்ஏவே புரட்சி தலைவர் ஊட்டி வளர்த்த திமுக எதிர்ப்பு ரத்தம். நிறைய பேர் புருடா விட்டாங்க. இவர் யூபிஎஸ் மேல கோவத்துல, ஆர் காமராஜ் மேல கோவத்துல இந்த முறை அமமுக திமுகவுக்கு போயிடுங்க. அதெல்லாம் புரளி தான். இப்ப எப்படி விஜயோட கூட்டணி போறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது அண்ணன் இபிஎஸ் மறுத்தாரு, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நமது அன்பு சகோதரர் நயினாரும் மறுத்தாரு. எல்லாத்துக்கும் மேல டெல்லியில பேட்டி கொடுக்கிறப்ப அமித்ஷா அவர்களே மறுத்தார்.
அது மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் அரசியல்ல உங்களுக்கு தெரியாது இல்ல. இந்த மாதிரி புரளிகளுக்கு கொஞ்ச நாள் ஓடும். அது போல நாங்க திமுகவோட போறோம் நாங்க எப்படி போக முடியும்? மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. அவங்கள அம்மாவை பார்த்துட்டு அரசியலுக்கு வந்திருக்கலாம். நம்ம அம்மாவால அரசியலுக்கு வந்தவங்க எப்படி போக முடியும்? காமராஜ் நாள்லாம் பேசிட்டு இருப்போம். எஸ் காமராஜ்லாம் அண்ணா இது மாதிரிலாம் சொல்றானுங்க, அதுக்கு நீங்க பதில் கொடுக்கணும். அது காணா வரும், தானாவே பதில் வரும். நம்மளா இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு கொஞ்ச நாள் நம்ம பங்காளிகளை மிரட்டும். அப்பதான் நம்மள உரியாதான் கூப்பிடுவாங்க. சரிதான? இந்த முறை நான் அந்த கூட்டணியில இருந்தப்ப சரி, வெளியில வந்தப்ப சரி, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னை ஒரு சகோதரனாக எப்பொழுதுமே என் மேல் அன்பாக இருக்கக்கூடியவர். அவர் பல முறை நான் அவரை நேரா போய் சந்திச்சிருக்கேன். பல முறை அவர் என்னோடு பேசிக் கொண்டிருப்பார். நான் வெளியில வந்த செப்டம்பர் 3 அப்ப கூட அவர் என்னோட பேசி பிரதமர் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நமது நம்பகத்தகுந்த ஒரு கூட்டணி, 24 தேர்தலில் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தவர்கள், அவர்கள் வெளியில் போவதை அனுமதித்திருக்க கூடாது, அவர்களோடு பேசுங்கள் என்று சொன்னதாக என்னிடம் தொலைபேசியில பேசினார். அதுபோல அடிக்கடி பேசுவார்கள். அப்பொழுது சொல்வார்கள், எத்தனை சொல்றதுல அது பெருமைக்கு சொல்றதா நினைச்சுக்குவாங்க. உண்மை நம்ம ஊர்ல சொல்லணும் தான் சொல்றேன். எதுக்குன்னா காலம்பரை இங்க ஒரு குட்டி ஸ்டாலின் ஏதோ கயிறு கதையெல்லாம் விட்டாருல்ல, அவருக்காக தான், அந்த கயிறு கதைக்காக தான் வர்ற. பல முறை என்கிட்ட தொடர்ந்து பேசியிருந்தாங்க. அது மாதிரி அண்ணாமலை தூண்டி விட்டு தான் நான் வெளில போயிட்டேன் சொல்லுவாங்க. ஆனா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நான் செப்டம்பர் 3, 25 வெளில வந்தப்ப 4ஆம் தேதி நான் தஞ்சாவூர்ல நம்ம மலர்வேந்தன் வீட்டு கல்யாணமோ இல்ல ஏதோ நிகழ்ச்சி காட்டுமன்னார் கோயில்ல ஒரு கல்யாணம் முடிச்சிட்டு போனப்ப மதுரைக்கு போயிட்டு இருந்தாங்க முக்கிய தேவர் நினைவு நாளுக்காக. அப்ப அண்ணாமலை அவர்கள் அவர் தலைவர் இல்ல, ஆனா எனக்கு நல்ல நண்பர். அவர் பேசி இது மாதிரி அண்ணா உள்துறை அமைச்சர் உங்களை சந்திக்கணுங்கிறாங்க, நீங்க டெல்லிக்கு 8ஆம் தேதி வர முடியுமான்னு கேட்டார். செப்டம்பர் 8 அன்றைக்கு எனக்கு மானாமதுரையில கூட்டம் இருந்ததுனால, நான் 7ஆம் தேதி நைட்டு கூட்டம் இருந்ததுனால 8ஆம் தேதி மத்தியானம் பிளைட்டை பிடிச்சி நேட்டாவுக்கு நைட்டு மதுரையில இருந்து நேரம் வர்றார். அதனால 9ஆம் தேதி பார்க்க முடியுமா பிளைட் என்னன்னு கேட்டேன். அவர் உடனே மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட பேசிட்டு 9ஆம் தேதி வர சொல்லி சொன்னார். அவரும் வரதுக்கு இருந்தார். ஆனா இன்னைக்கு 9ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் துணை ஜனாதிபதி தேர்தல், அது மாண்புமிகு சிபிஆர் அவர்கள் தேர்தல். அதனால அது அப்ப பார்க்க முடியல. ஆனா தொடர்ந்து என்னிடம் பல முறை நிதியமைச்சர் அவர்கள் பேசுவார்கள். அவர்களுக்கு தவறான தகவல் எல்லாம் போயிருக்கின்ற புரளிகள், செய்திகள், இந்த வதந்திகள் செய்தியா போறப்ப அப்ப அண்ணாமலை அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், டிசம்பர் 31 வரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதும் உங்களை முக்கியமான தலைவர்கள் சந்திப்பார்கள் என்று சொன்னார்கள். அதுபோல பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் அழைத்த உடனே போய் பார்த்தோம். உள்துறை அமைச்சரை சந்தித்த போது உண்மையிலே சொல்றேன், அவர் ரொம்ப தன்மையான மனிதர். நீங்களாம் இவங்க சும்மா அந்த திமுக காரங்க பொருளை விடுறதெல்லாம் நம்பாதீங்க. அவங்களுக்கு தான் உள்துறை அமைச்சரை பார்த்தா பயம். ஏன்னா மடியில கடை இருக்கிறவங்களுக்கு பயம். அவர் ரொம்ப தன்மையானவர். மோடி அவர்களுக்கு குஜராத்ல எல்லாம் ராம் லட்சுமணன் அவங்கள சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மோடி அவர்களுக்கு ராமர் லட்சுமணன் மாதிரி அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர். அவ்வளவு பெரிய கட்சியில் இன்றைக்கு இந்தியாவில் அவ்வளவு அதிகாரம் படைத்தவர்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்றும் பெரிய கட்சி இல்ல, அண்ணா திமுக விட பெரிய கட்சி. நம்ம புதிய கட்சி தான், சின்ன கட்சி தான். ஆர்கே நகர்ல ஒண்ணுதான் ஜெயிச்சோம். ஆனா 21 நம்ம பாதிப்புங்கிறது அதிகமா இருந்துச்சு. எப்படி தாக்கம் இருந்தது, அதான் உண்மை. நாங்களாம் ஜெயிக்க முடியல, காமராஜ் ஜெயிக்கல, நானே ஜெயிக்கல, யாரும் ஜெயிக்கல. ஆனா என்ன பண்றது, விதி வலியது. அன்றைக்கு அம்மாவின் ஆட்சி வர முடியாமல் போனதற்கு எங்கள் பிரிவினை தான் காரணமாக இருந்தது. ஆனா இந்த முறை என்னை அழைத்து இபிஎஸ் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதிலே ஆர்வமாக இருக்கிறார். நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் முடிவு என்ன? 21 நீங்கள் வருவதற்கு ஒத்துக்கொண்டீர்கள், அன்றைக்கு நடக்காமல் போனது அப்படின்னு தான் பேசினார். எனக்கு ஒண்ணும் இல்ல, அப்செக்ஷன் கம் அப்படின்னு, அவ்வளவுதான். உடனே தினகரனுக்கு அழுத்தம், டெல்லிக்கு போனாரு, கேஸ். எப்பா நீ உங்களுக்கு தான் தெரியுமா, எனக்கு 30 வயசுலயே என்ன பிடிச்சி உள்ளார போட்டாங்க இப்ப காங்கிரஸ் பேர்ல. அப்பயே பயப்படல, நம்ம இப்ப பயப்படுமா? அந்த கேஸ் எல்லாம் எங்கேயோ போயிட்டு
கரெக்டா இல்லையா? அழுத்தம் கொடுக்கறதுனா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா ஹோம் மினிஸ்டர் பார்த்தா பயமே உதயநிதிக்கு அவங்க அப்பாவுக்கும் தான். அவன் சபரீசன் வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷானால உணர்ந்து ஓடிடுவார். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, அண்ணா ஓபிஎஸ் போய் ஸ்டாலினை பார்த்தாருல திடீர்னு கூட்டணியில இருந்து எனக்கு பிரதமர் பார்க்கல அப்படி நடந்த கடையை சொல்றேன், நம்ம ஊர்ல தான் சொல்லணும். ஏன்னா அப்ப வந்து கேட்டிருக்காரு, டிடிவி இபிஎஸ் ஓட இருக்க மாட்டாரு வந்துருவாரான்னு எனக்கு தெரியலங்கன்னு சொன்னார். நானும் ஒண்ணு கண்டுக்கல, இபிஎஸ் ஓபிஎஸ் ஏதோ ஐடியா போடுறாரு பாத்துக்கலான்னு விட்டுட்டேன். ஆனால் அமமுக அரசியல் ரீதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதுதான் அமமுகவுக்கும் நல்லது, அதிமுகவுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு எங்களுக்கு தெரியாதா? நாங்க என்ன பெட்டிக்கும் சீட்டுக்கு அலைகிறவங்களா? நம்ம நிக்கிற பின்னாடி நிக்கிறவங்க அமைதியா இருக்கீங்களே, அதுக்கெல்லாம் அலைஞ்சிருந்தா நம்ம எப்பயோ எங்கேயோ போயிருக்கலாம். கரெக்டா? நம்ம மனசுல உள்ளதை வெளிப்படையா சொல்லக்கூடியவர்கள். நாம் கூட்டணியில மரியாதை இல்லைன்னு காமராஜ்ல இங்க வந்து இப்ப மீட்டிங்ல எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. என்ன ஆனந்தராஜ் எப்படி மரியாதை இல்லை அப்படி எல்லாம் பேசுறாரு. இவருக்கு மேல மலர் வேந்த வேற பேசுறாரு. எல்லாம் நம்ம பழைய ஆளுக, அமைதியா இருங்கப்பான்னு சொன்னேன். எல்லா இடத்தையும் அழுத்தம், வேற வழி இல்லாம வெளில போனோம். கரெக்டு தானே? வெளில போய் நம்ம தினகரன் ரொம்ப டீசன்ட் மேன, நம்மளோட தான் இருப்பாருன்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. நம்ம யாருங்கிறத காமிக்கணும்ல, அதுதான் வெளில போய் சவுண்ட் கொடுத்தோம். ஆனா திமுக என்ன சொல்லிட்டு நம்மளோட வந்துருவாங்க. பல பேர் வந்தாங்க, பழைய நண்பர்கள் அங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க அங்க இருக்காங்கல்ல. இன்னும் அவருக்கு ஆதரவா எல்லாம் இருப்பாங்க. அது நம்ம தஞ்சாவூர்ல எல்லாம் கேட்கணும். நிறைய பேர் தடுக்கி விழுந்தா நம்ம ஆளுங்க எல்லாம் திமுக இருக்காங்க. எல்லாம் சொல்லுவாங்க, நான் செஞ்சுட்டு பாத்துக்குவாங்கன்னு சொன்னேன். எனக்கு தெரியும் நம்ம இதுதான் போறோம். சவுண்ட் விட்டோம். அன்னைக்கு கூட இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நான் அந்த கூட்டணி கூப்பிடுறீங்களா, என்ன தூக்க மாட்டீங்க சொல்றியா? பேசினையா? உண்மைதான். நாங்கெல்லாம் பங்காளிங்க, அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்குவோம், திட்டுவேன். இந்த ஆர்கேவே நான் இங்க வந்து பேசியிருக்கேன். இன்னைக்கு ஆர்கே என்னோட வந்து வண்டியில ஜாலியா வரல, நாங்க ஒன்னா பேசிட்டு இல்லையா? நான் இங்க வர்றதும் மன்னார்குடி போறோம், பழகிமான் வழியா போறது. என் ஒய்ஃபும் என் பொண்ணு இன்னைக்கு வர்றாங்க என்னோட. காமராஜ் யாரு, ஆர்கே யாரு, சின்ன பிள்ளையில இருந்து என் பொண்ணுக்கு தெரியும். எஸ்கேவை அப்பல இருந்து தெரியும். இன்னைக்குதான் சிவா அவர்களை அதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். எங்களோட பழைய ஹீரோ அவரு. 86ல நகராட்சி தேர்தலில் எங்களுக்கு எல்லாம் ஹீரோ அவருக்கு தான். நாங்கெல்லாம் ஓட்டு போட்டோம். அண்ணா திமுக சப்போர்ட் இல்ல, அதனால நாங்க கூப்பா எங்க சொந்தக்காரர் தான் இருந்தாலும் என்ன பண்றது, இவருக்கு தான் வாக்களித்தோம். கரெக்டு தானே? அது மாதிரி எங்க வீட்டுல சில பேர் நமது கழகத்தில் தொண்டர் படை தளபதி எல்லாம் இருந்தாங்க. தெரியுமா தெரியாத உங்களுக்கு? ஆனா நாங்கெல்லாம் இப்ப ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். என்ன பண்ணது, விதிவசம் ஆர்கே நகர்ல என்ன விரட்டினாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? விரட்டி விட்டாங்க. சும்மா இருப்போமா? நாங்க வீட்டுல போய் படுப்போமா? இல்ல நம்மள விரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே நகர்ல அம்மா தொகுதியில போட்டி போட்டோம். ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எங்களை ஜெயிக்க வச்சுட்டாங்க. அப்ப சினிமா மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்கே அங்க ஓட்டு கேட்பாரு, எஸ்கே எனக்கு அங்க ஏரியால எங்க ஓட்டு கேட்பாரு, வைத்திலிங்க அங்க ஓட்டு கேட்பாரு, நம்ம சேகர் எங்களுக்கு ஓட்டு கேட்பாரு. இப்ப திமுகவுக்கு போயிட்டாரு அண்ணன் ரெங்கசாமி, இங்க ஓட்டு கேட்பாரு. அப்ப வந்து பெரும் படையா அவங்க இருந்தாங்க, எல்லா மந்திரிகளும் அங்க இருந்தாங்க. ஆனா ஆர்கே நகர் மக்கள் பாவண்டா டிடிவி அவருக்கு இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் ஓட்டு போட்டு 50,000 ஓட்டுல ஜெயிக்க வச்சாங்க. கரெக்டு தானே? எனக்கே வருஷமா இருந்துச்சு ரெட்டையில ஏத்து போட்டி போடுற, என்ன பண்றது, விதி இருக்குன்னு. ஆனா 21ல தோத்தமே நாங்க வருத்தப்பட்டோம். பலமுறை பேட்டியில சொல்லியிருக்கேன்ல, நான் காரணம் இல்லப்பா, நான் வர்றதுக்கு தான் இருந்தேன், சேர்த்துக்க மாட்டாங்க, எங்களை கண்ட என்னன்னு தெரியல, பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னோம். சொன்ன நான் தான் ஓப்பனா பேசுவேன். எத்தனை தொலைக்காட்சி பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன், நான் கூட போட்டி இல்ல, எங்க ஆளுங்க 40 பேருக்கு சீட்டை கொடுக்க போதுன்னு நான் அமித்ஷாட்டே சொல்லிட்டு வந்தேன். எனக்காக இங்க ஒரு பெரியவர் அப்ப வந்து ஏடிவி கிட்ட பேசிட்டு இருந்தார். ஆனால் நடக்காம போயிட்டு விட்டுருக்கு. ஆனா இப்ப எல்லாம் ஒன்னாயிட்டோம். 5 வருஷத்துல அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றை உணர்ந்து கொண்டோம். நாம ஒற்றுமையா இருந்தாதான் வாழ்வு, இல்லைன்னா எதிரிக்கு தான் வாழ்வு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நலனுக்காகவும் ஏதோ பொது நலன் பேசுற, அரசியல் பேசல. எங்க கட்சி நல்லா இருக்கணும், அமமுக அதிமுக நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும். இதை விட சிறந்த முடிவு எடுக்க முடியுமா? சொல்லுங்க.
இன்னைக்கு சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்க தொண்டர்கள் அனைவரும் 6 மாசத்துக்கு முன்னாடி சண்டை போட்டாலும் நீங்க எல்லாம் ஒன்னாயிட்டோம். இதை பார்த்து அவங்களுக்கு தாங்கல. அவர் அன்னைக்கு தூக்கு மாட்டிக்க வேண்டார கைது வாங்கிக்க. அப்ப நீங்களும் தான் சொன்னீங்க உங்க அப்பா 21 தேர்தல் அப்ப ஆட்சிக்கு வந்தோன்னா ஒரே கையெழுத்துல முதல் கையெழுத்துல நீட் எடுத்துருவாருன்னு. உங்க அப்பாட்ட பேனா இல்லையா? நீங்க பார்த்தா அவருக்கு பேனா வாங்கி கொடுக்க சொல்லுங்க. இன்னொன்னு சொல்றேன், உங்க கூட வந்திருந்தாதான் நான் தூக்கி கயிறு தூக்கி இருக்கணும். கரெக்டா இல்லையா? மன்னார்குடியில் அப்படி வந்து கம்பீரமா நான் ஓட்டு கேட்க முடியுமா? இப்படி எங்க பார்த்தாலும் இப்படி கம்பீரமா என்ன வரவேற்பீங்களா? மண்ணின் மைந்தன்னு சொல்லுவீங்களா? நம்ம யாரு? நம்ம உடம்புல ஓடுறது என்ன? நம்ம ரத்தம் என்ன ரத்தம்? திமுக எதிர்ப்பு ரத்தம். இன்னைக்கு இல்ல, நம்ம ஆயுசுக்கு நம்ம திமுக கூட போக முடியாது. கரெக்டா இல்லையா? நம்மள எதிர்த்து கூட நிப்போமே தவிர எதிரியோட போக மாட்டோம். நம்ம இது வரைக்கும் போயிருக்கோமா? கால சூழ்நிலை நாங்க தனியா நின்னோம், அதனால அது எதிரிக்கு வாய்ப்பா போயிட்டு. அது எங்க தப்பாமா? அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஒன்னா வந்திருக்காங்க, ஒரே வண்டியில எல்லாம் வந்திருக்கோம்.